அன்பிற்கினிய NITHY டிவி நேயர்களே, உங்களுக்கு NITHYயின் அன்பு வணக்கங்கள். மனநோய் வராமல் தடுப்பதற்கான, மனநோய் வருவதற்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோவில் நீர்பூதம் என்று சொல்லக்கூடிய அக்குபஞ்சர் முறைப்படி நீர்பூதம் என்பது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையோடு தொடர்புடையது. அந்த உறுப்பினுடைய இயக்கத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் போது மனதில் என்ன மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்தும், அது எவ்வாறு பிற்காலத்தில் மனநோயாக மாறும் பார்ப்போமா? வாங்க. சிறுநீரகம் சிறுநீர் பை பலகீனம் ஏற்படும் போது மன ஆற்றல் பலகீனம் ஏற்படும். மன ஆற்றல் என்றால் மன தைரியம், பயங்கரமான ஃபோர்ஸ், பயங்கரமான பவர், பயங்கரமான மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மனதினுடைய ஆற்றல், வலிமை, துணிச்சல், தைரியம் குறையும். சிறுநீரகம் சிறுநீர் பை பலகீனம் இருந்தால் முன்ன மாதிரி மன தெளிவு இல்லாமல் மனதம் சோர்வு ஏற்படும். அடுத்த அறிகுறி, அதனால் பயம், மனக்கலக்கம் ஏற்படும். ஏன்னா மனம் இதனுடைய வலிமை குறையும் போது, மனம் சோர்வு அடையும் போது பயமும் மனக்கலக்கமும் பதட்டமும் ஏற்படும். அடுத்தது, தன்னம்பிக்கை குறைந்து எதற்கெடுத்தாலும் எதை செய்தாலும் ஏதாவது தவறு நடந்துருமோ என்ற பயமும் சந்தேகமும் வரும். அப்போ எது செய்யணும்னாலும் ஒரு தயக்கம், எல்லாமே சரியாக தோணும், செய்கிறதுல ஒரு தயக்கம். ஏன் அப்படின்னா சிறுநீரகம் சிறுநீர் பை பலகீனத்தால் அதை செஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமே. கடன் வாங்கி இதை செய்கிறோம், சக்ஸஸ் ஆகலைன்னா முன்னாடியே முடிவு பண்ணுறது. சந்தேகம், பயம் வரும். ஏன்? தன்னம்பிக்கை குறைவு, தைரியம் குறைவு. ஏன்? மனதினுடைய ஆற்றல் குறைந்ததால். இப்போ மனதின் ஆற்றல் அதிகரிக்க வேண்டும் என்றால் சிறுநீரகம் சிறுநீர் பை வலிமையாக இருக்க வேண்டும். புரியுது இல்லையா? அடுத்த அறிகுறி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தவறு ஏற்பட்டு விடுமோ செய்கிற வேலை என்ற எண்ணத்திலேயே அவங்களுக்கு நம்மால் செய்ய முடியுமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டு பயத்தில் நடுக்கமெல்லாம் வந்துடும். அடுத்த அறிகுறி, மன தெளிவு குறையும் போது எதையும் புரிந்து கொள்ள முடியாத தன்மை ஏற்படும். என்ன சொன்னீங்க? இவங்களுக்கு சிறுநீரகம் சிறுநீர் பை பலமாக இருக்கும்போது சொல்ல வரும்போது நீங்கள் இதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் இதான் சொல்ல வரீங்க, அடுத்த டாபிக் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதே இது பலகீனமானவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறமும் ஏதோ சொன்னீங்க, டக்குன்னு என்னால் கவனிக்க முடியலை, இன்னொரு தடவை சொல்லுங்கள், சரியாக எனக்கு புரியலை, சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சரியாக எனக்கு புரியலை என்று கேட்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் மன பலகீனம் இருக்கிறது என்று அர்த்தம். புரியுது இல்லையா? அடுத்த அறிகுறி, இந்த மன பலகீனத்தால் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தெளிவு குறைகிறதுனால தூக்கமின்மை அதிகரிக்கும். இந்த தூக்கமின்மை அதிகரிக்கும் போது மனப்பதற்றலும் மனநோயாக மாறுவதும் அடிப்படையே இந்த தூக்கமின்மை தான். புரியுதில்ல? நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது, எது செஞ்சாலும் நஷ்டமாகும், ஐயோ வேண்டாம், என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் இனிமேல் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி மனநிலை ஏற்படும். அடுத்த அறிகுறி, இதனால் தான் சிந்திக்கும் ஆற்றலும் செயலாற்றும் திறனும், நல்லதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் அதை செயல்படுத்தும் திறனும் முன்பை போல இல்லை என்ற உணர்வு ஏற்பட்டு அவங்களே சொல்லுவாங்க, நான் முன்ன மாதிரி இல்லை, முன்ன நல்லா போல்டாக இறங்கி செஞ்சுருவேன், இப்போ முன்ன மாதிரி என்னால் செய்ய முடியலை, பயமாக இருக்குது, என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தன் மீது தனக்கே சந்தேகம் ஏற்படும், என்னால் முடியுமா என்ற சந்தேகம் ஏற்படும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு அக்குபஞ்சர் முறைப்படி சிறுநீரகம் சிறுநீர் பையை பலப்படுத்தி விட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இது இயல்பாக பொதுவாக இருக்கக்கூடிய அறிகுறிகள். சில முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, இந்த சிறுநீரக இயக்கம் மிக தீவிரமான இயக்க நிலையில் இருந்தால், அதிக இயக்க நிலையில் இருந்தால் வித்தியாசமான சில குணாதிசயங்கள் வெளிப்படும். இது வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் ரகசியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த சிறுநீரகத்தினுடைய இயக்கம் அதிகமானால் மூளை அதிக உஷ்ணம் ஏற்பட்டு, நரம்புகள் உஷ்ணம் ஏற்பட்டு அதிகமாக சுய இன்ப பழக்கம் ஏற்படும். அந்த பழக்கத்திற்கு இவர்கள் அடிமையாவார்கள். சார், இதிலேருந்து எப்படி மீள்றது அப்படின்னா,
அக்குபஞ்சர் முறைப்படி சிறுநீரக இயக்கத்தை சமநிலைப்படுத்த வேண்டும். மிக அதிகமான இயக்க நிலையிலிருந்து உடலை உஷ்ணப்படுத்துகிறது. அந்த உஷ்ணத்தை தணித்து விட்டால் அந்த பழக்கத்திலிருந்து வெளிவந்து விடலாம், விடுபட்டு விடலாம். புரியுது இல்லையா? அடுத்தது, இந்த பழக்கம் திருமணத்துக்கு பிறகும் தொடரும். இதுதான் அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இது தெரிஞ்சிச்சுன்னா டைவர்ஸ் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுது இல்லையா? அடுத்தது, ஒரு சிலருக்கு தினசரி பல தடவை பல நபருடன் அதிக தடவை உடலுறவு இருந்தாலும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும் ஒன்று. இன்னொன்று, அப்படி இருந்தாலும் திருப்தி இருக்காது. இதுதான் இச்சை, வெறி, காம வெறி யாருக்கு ஏற்படும்? சிறுநீரகத்தின் இயக்கம் அபரிமிதமான நிலையில் இருந்தால் இந்த ப்ராப்ளம் வரும். இது இந்த உறுப்பு சார்ந்த மிக தீவிர இயக்க நிலை என்பதை நாம் புரிந்து கொண்டு அக்குபஞ்சர் முறைப்படி அந்த உறுப்பு நாடியை சமநிலைப்படுத்திவிட்டால் இப்படிப்பட்ட பாதிப்பில் இருந்து விடுபடலாம், அவரும் விடுபடலாம். அதனால் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாலியல் குற்றங்கள் குறையும். புரியுது இல்லையா? தயவு செய்து இப்படி ஒரு அறிகுறி இருந்தால் அக்குபஞ்சர் சிகிச்சை செய்து சரியாகி இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யுங்க, நீங்களும் நல்லா இருங்க. அடுத்தது, சிறுநீரகத்தினுடைய இயக்கம் குறைபாடு பலகீனம் ஏற்படும் போது, இயல்பு நிலை விட்டு மிக பலகீனமாகும்போது செக்ஸ் வாழ்க்கையை நினைத்தாலே எரிச்சல் படுவார்கள். அதை பற்றி பேசினாலே அவங்களுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அதை ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்வாக நினைப்பார்கள். இப்படி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கட்டாயப்படுத்த மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா டைவர்ஸ் தான், வேறு வழி இல்லை. குடும்பம் சீரழிந்து விடும். புரியுதா? அடுத்தது, ஆண்களையோ அல்லது பெண்களையோ மற்றவர்களை கண்டாலே இவர்களுக்கு ஆண்களையோ அல்லது பெண்களையோ இருவரில் யாரை கண்டாலும் இவர்களுக்கு இனம் புரியாத ஒரு கூச்சம் ஏற்படும். யாருக்கு? சிறுநீரக இயக்கம் சற்று பலகீனமானவர்களுக்கு. புரியுதா? இந்த அறிகுறிகள் இருந்தால் நீர்பூதம் சார்ந்த பலகீனம் என்பதை புரிந்து கொண்டு இது உடல் சார்ந்த நோய்களை கடந்து மனம் சார்ந்த மனநோய்கள் வருவதற்கு வாய்ப்பாக அமையும். இந்த அறிகுறிகள் என்பது ஒரு பலகீனம். இதற்கு முறையாக அக்குபஞ்சர் சிகிச்சை செய்து இதிலிருந்து விடுபட்டு நீங்களும் நல்லா இருக்கணும், சமூகமும் நல்லா இருக்க உதவி செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். அடுத்த வீடியோ மரம்பூதம் அல்லது ஆகாயபூதம் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் மற்றும் பித்தப்பை சார்ந்த மனநோய் அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.